ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சுவையான டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீட் ஃபுட் எக் பூஜியோ எப்படி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் காஞ்ச மிளகா ஒரு 6 மிளகா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். காரம் இல்லாத மிளகானா ஒரு 2-3 சேர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டு பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு அது வந்து நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இது வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணிடுற வெங்காயம் இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது பொரித்து தனியாக எடுத்துக்கணும். இது வந்து 8-9 முட்டை வரைக்கும் செய்யலாம். அதுக்கான அளவு தான் இது. இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதையும் நம்ம செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு சில்லி ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா சில்லி ஃப்ளக்ஸ் ரெடி ஆயிரும். அப்புறமா உப்பு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சால்ட் வாட்டர் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருவோம். இதுக்கு வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற வெங்காயம் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளக்ஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற பூண்டு அதையும் க்ரன்ச் பண்ணி அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஒரு 9 முட்டை வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்படி நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாகவும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ண முட்டை 2 ஆயிரும். அந்த எல்லோ கலர் டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் மசாலா உள்ளே போகாது, அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ நம்ம எக் பூஜியை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, அதுக்கப்புறம் புளி தண்ணி, லெமன் தண்ணி, உப்பு தண்ணி, அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையில எல்லாம் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வெங்காயம் அது வந்து எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ டிப் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப நம்ம திணிச்சு வச்சாலும் அது வந்து முட்டை 2ஆக உடஞ்சிரும், அதுக்காக தான். அப்புறம் இப்போ சால்ட் வாட்டர் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, அப்புறமா டர்மரிக் ஜூஸ் கொஞ்சமாக, லாஸ்ட்டாக எண்ணெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் நிறைய எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு முட்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இதோட மனமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இந்த வெங்காயத்தோட மனம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி முட்டையை லைட்டாக இது பண்ணிக்கிட்டு உள்ளே டிப் பண்ணணும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.